ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ட்ரம்ப்பை சுற்றி இந்த சர்ச்சைகள், அதை தாண்டி வந்துட்டு இந்த பிரச்சனைகள் அப்படின்றது வருதா, இல்லை ட்ரம்ப்பை வந்துட்டு பிரச்சனையை தேடி போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாத அளவுக்கு, ஒருத்தருமே வந்துட்டு திங்க் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ட்ரம்ப் அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின்றதுல தொடர்ந்து தலையிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றத எனக்கு கொடுங்க, நான் வந்துட்டு அதிபராக பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பல போர்கள் அப்படின்றத நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர், திடுதிப்புன்னு வந்துட்டு வெனிசுலா இருக்கு இல்லையா, வெனிசுலாவுக்குள்ள அமெரிக்காவுடைய படையை களமிறக்கினதோட மட்டும் இல்லாமல் வெனிசுலாவுடைய அதிபராக இருந்த மாதிரியாவையே கைது பண்ணி அமெரிக்காவில் கொண்டு வந்து சிறையில் அடைச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாதிரியை வந்துட்டு நீங்கள் கைது பண்ணது அப்படின்ற நடவடிக்கை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். அது மட்டும் இல்லாமல் அதை உடனடியாக வந்துட்டு நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு மாதிரியாவை அந்த நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மாதிரியான நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை வெனிசுலாவிலேருந்து மாதிரியாவை தூக்கிட்டு வந்தது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை எடுக்கிற உரிமையும் அமெரிக்காவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாமல், உலக நாடுகள் முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அமைப்புகள்ல இருந்து வெளியேறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கிடையாது, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அதிரடியை காட்டிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஸோ அவரே ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரீன்லாந்து இருக்கு இல்லையா, கிரீன்லாந்து எப்படி வந்துட்டு ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த யோசனையில இருக்கும்போது, திடுதிப்புன்னு ஈரான் பிரச்சனைக்காக வந்துட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஈரானுடைய முன்னாள் பட்டத்து இளவரசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈரான் பிரச்சனை அப்படின்றதும் பார்த்தோம்னா சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கையோட கையா இந்த ஈரானையும் பார்த்து விட்டுட்டா என்ன அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காராம் ட்ரம்ப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரான் இருக்கு இல்லையா, ஈரான்ல என்னதான் பிரச்சனை, ஈரானுடைய பிரச்சனையில அமெரிக்கா ஏன் தலையிடுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த பிரச்சனை எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அமெரிக்கா கொடுத்த அந்த பொருளாதார தடைகள்னால ஏற்பட்ட நெருக்கடினால அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா வந்துட்டு அந்த பொருளாதார தடைகள் அப்படின்றத ஒரு நாடு மேலே போட்டுருச்சு அப்படின்னாலே டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது குறைஞ்சிக்கிட்டே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பொருட்களுடைய விலை அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஈரானில் வந்துட்டு இறைச்சியில் ஆரம்பித்து அரிசியில் ஆரம்பித்து அதை தாண்டி வந்துட்டு முக்கியமான பல பொருட்களுக்கும் எக்கச்சக்கமான விலை உயர்வு அப்படின்றது எகிரிச்சு. இதனால டிசம்பர் மந்த்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக தொடர்ந்து அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விலை ஏற்றின பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் கவர்மெண்ட் சீராக்கி தரணும், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா இனிமேல் இந்த மாதிரியான பொருளாதார தடை காரணமாக மக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. பட் திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரஸா பஹல்வி இருக்கார் இல்லையா, யார் இந்த ரஸா பஹல்வி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஈரானை முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த மன்னராட்சி இருக்கு இல்லையா, அந்த மன்னராட்சியினுடைய கடைசி வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. அவர் இப்போ அமெரிக்காவில் தான் இருக்காப்ல. அவர் திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஈரான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள், இவரும் வந்துட்டு நம்ம ரஸாவும் வந்துட்டு பார்த்தோம்னா ஈரானுடைய முன்னாள் பட்டத்து இளவரசர். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க இப்போ வந்துட்டு ஈரானை முழுக்க முழுக்க கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக பார்த்தோம்னா போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்திருக்காப்ல. ஸோ எதனால வந்துட்டு இந்த அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ரெசா இருக்கார் இல்லையா, அந்த பட்டத்து இளவரசர், அவங்க அப்பாவினுடைய ஆட்சி அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வந்தது நமது அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா, அவருடைய செட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அப்பாவினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா, இவருக்கு முன்னாடி இருந்த செட்டு வந்துட்டு அங்க ரொம்ப பெரிய உயர் அதிகாரத்தில் உட்கார்றாங்க. அவருடைய இறப்புக்கு அப்புறமா அயதுல்லா அலி கமேனி அந்த உச்சபட்ச தலைவர் அப்படின்ற இடத்துக்கு வராப்ல. ஸோ இவர் வந்ததுல இருந்தே வந்துட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் எக்கச்சக்கமான வார்த்தை மோதல்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயரே வந்துட்டு இந்த போர் வெடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா லாஸ்ட் இயர்ல இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டு கூட்டா பார்த்தோம்னா அமெரிக்கா, இந்த 2 நாடுகளுமே ஈரான் மேல அட்டாக்ஸ் அப்படின்றது பண்ணிருந்துச்சு. அந்த டைம்ல கமேனி வந்துட்டு பார்த்தோம்னா பதுங்குக்குழிக்குள்ளலாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஸோ அதனால வந்துட்டு ஆல்ரெடியே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை வச்சனா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்ப பொதுமக்களை இறங்கி போராட்டம் பண்ண நம்ம ரெசா இருக்கார் இல்லையா, அவர் வலியுறுத்துறதுனால பொதுமக்களும் கிட்டத்தட்ட 13வது நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய பல மாகாணங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு தீ வச்சு கொளுத்துறது, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ராணுவ வீரர்கள் இவங்களை வந்துட்டு அடிக்கிறது, அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்ச வன்முறை அப்படின்றத அங்க பொதுமக்கள் நிகழ்த்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னதான் வந்துட்டு அயதுல்லா அலி கமேனி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்துட்டு தடுத்து நிறுத்திடலாம், அவங்க வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண விடாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ் எல்லாம் போட்டு அந்த இன்டர்நெட் அப்படின்றத கட் பண்றாப்ல. ஏன்னா அந்த இன்டர்நெட் இருந்துச்சுன்னா தானே அந்த போராட்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கு இல்லையா, பல மாகாணங்கள்ல பல இடங்கள்ல இந்த போராட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனை நம்ம இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போராட்டம் நீர்த்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்குள்ள பண்றாப்ல. பட் அதுவே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க மேல இருக்கக்கூடிய கோபம் அப்படின்றத இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம ரெசா, அதாவது பட்டத்தில் இளவரசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அமெரிக்காவை நோட் பண்ணி நீங்க இந்த மாதிரி வந்துட்டு சொன்ன வாக்கு மாற மாட்டீங்க, நீங்க நல்லவர் வல்லவர், ஈரான் மக்கள் வந்துட்டு ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய உயிர்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு, அயதுல்லா அலி கமேனி இருக்கார் இல்லையா, அவர் பல உயிர்களை வந்துட்டு கொன்னு புதைச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்துல ட்ரம்ப் நீங்க கண்டிப்பா ஈரான் மக்களுக்கு நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அந்த ஈரான் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய போராட்டம் அப்படின்றத நீங்க தடுக்க கூடாது, அதுக்கு மீறி அவங்களுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தை நீங்க தடுக்கிறீங்க, அவங்கள வந்துட்டு முடக்க பாக்குறீங்க அப்படின்னா அமெரிக்கா டைரக்டா இந்த விஷயத்துல தலையிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. ஸோ அதுக்கு அயதுல்லா அலி கமேனியை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கக்கூடிய இந்த போராட்டம் ஈரானுக்கு எதிரானது கிடையாது, அமெரிக்காவுக்கு ஆதரவானது. ஸோ அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் வந்துட்டு ரெசாவினுடைய அப்பா மன்னராட்சி அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதை நாங்கள் முறியடிச்சு நாங்கள் இந்த சோசலிச அமைப்பு மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் அமெரிக்கா தலையிட்டு ஈரானை அமெரிக்கா கண்ட்ரோல் கீழே கொண்டு வர பார்க்குது, அதனால அமெரிக்காவுக்கு ஒருபோதும் ஈரான் கட்டுப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திடுதுப்புட அறிக்கையை வெளியிட்டு இருக்காப்ல. இதனால ஆல்ரெடி கிரீன்லாந்து பக்கமா பார்த்துட்டு இருந்த ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஈரானை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரீன்லாந்துக்கு போகலாம் அப்படின்ற முடிவுக்கு மாறி இருக்காராம். எது எப்படியோ 2026 ஸ்டார்டிங்கே 3rd வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, அதுக்கான தொடக்க புள்ளியை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு அப்படின்றாங்க வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.